நான் சொல்றது உங்களுக்கு நடந்திருக்கும், ஆனா இதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க வேணா இனிமேட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ அல்லது இன்ஸ்டாலயோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஒரு 2-3 தடவை போடுங்க. நீங்க சும்மா போடுங்க. நான் ஒரு கார் வாங்கணும், இல்லையா நான் ஒரு பைக் வாங்கணும், ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கணும், ஏதோ ஒன்று போடுங்க. ஏதாவது நல்லதா இருந்தா சொல்லுடா அப்படின்னு போட்டு விடுங்க. கரெக்டா 48 மணி நேரத்துக்குள்ள இல்ல ஒரு 72 மணி நேரத்துக்குள்ள உங்களுடையதான அந்த விண்டோல ஒரு விளம்பரம் ஒன்று வரும். நீங்க கேட்ட பொருள் விளம்பரமாக வரும். ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். அது மெயிலாய் வரும், அல்லது விளம்பரமா வரும், அல்லது யார் மூலமா எப்படியோ வரும். அந்த விளம்பரம் வரும். இப்ப நீங்க அதை பார்த்த உடனே என்ன தோணும் அப்படின்னா, இதைத்தான் நான் வாங்கணும்னு நினைச்சேன், அந்த பையன்கிட்ட கேட்ட ரிப்ளையே பண்ணல, இதுதான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன் நீங்க நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நீங்க ஆவிக்குரியவளா இருந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்கன்னா, நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், கர்த்தரே எனக்கு காண்பித்தார், தேவ சித்தம்னு முடிவெடுத்துருவீங்க. ஆமா, நம்ம தான் எல்லாத்தையுமே ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அப்படிதான் உடனே காட்ஸ் வில் இதுதான் அப்படின்னு. எப்படி இந்த ஆட் வருது, நீங்க தேடுகிறது எப்படி ஆட் ஆக வருகிறது. நீங்க வேணா நான் சொல்றத போய் அடுத்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மெசேஜை மட்டும் படிக்கிறதுக்குன்னு 300க்கும் மேற்பட்ட கால் சென்டர்ஸ் இருக்கு. கீவேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மெசேஜ்ல இருக்கிற கீவேர்டும் அவங்களுக்கு தெரியும். அந்த கீவேர்டை உள்ள மெசேஜ் வந்து அவங்க படிப்பாங்க. அந்த மெசேஜ்ல என்னென்ன கீவேர்டு அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்கன்றது அவங்களோட இஷ்டம். அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா, போகிற அந்த கம்பெனிஸ், இவர் இந்த ஏரியால இப்படி ஒரு கார் தேடுறாருன்னு அந்த ஏரியால உள்ள கார் கம்பெனிஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன், அப்படி இல்லாம நடக்குமான்னு. நீங்க எங்க போனாலும் எந்த கடைக்கு போய் பில்லு வாங்கினாலும் உங்க போன் நம்பர் கேட்கறாங்களா, உங்க நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்களா? எதுக்காக? நீங்க பொருள் வாங்குனீங்க, பணம் கட்டிட்டீங்க, அதுக்கு பில்லும் கொடுத்துட்டாங்க, எதுக்கு நம்பர் கேட்டாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடையதான டேட்டாஸ் ஒரு சொத்து. இப்போ அவங்க எல்லாருக்கும் டேட்டாஸ் கலெக்ஷன் என்பது ஒரு சொத்து. ஒருத்தருடைய நம்பர், இப்போ உங்க நம்பரை நீங்க கொடுக்க உங்க நம்பரை அவங்க போட்டு பார்த்தாங்கன்னா, இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க, எந்தெந்த கடைகளுக்கு போனீங்க, எங்கெங்கெல்லாம் இந்த நம்பரை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு உங்களை பத்தி ஒரு டேட்டா ரெடி பண்ணுவாங்க. அந்த டேட்டா வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த மாதிரி விரும்புறீங்களோ அதை உங்களுக்கு விளம்பரமா அனுப்புவாங்க. இது ஒரு பெரிய பிசினஸ். இதுக்கு ஒரு 300 கால் சென்டர்ஸ் குறைஞ்சபட்சம் இந்தியாவில் மட்டும் இருக்கு. தயவு செய்து செல்போனை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. தேவைக்கு மட்டும் பேசுங்க, தேவையில்லாததை பேசாதீங்க.